எல்லாருக்கும் வணக்கம். இந்த எஃபி ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஆர் தயாபன், குட்டியாவல் எஸ்டேட் மெடிடேஷன் பகவத்லாவில். நான் வந்து டான்ஸ் மூலயமா உலக சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இது வரைக்கும் ஒரு 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு வரேன். அரசாங்கத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அறிவிச்சு பார்த்துட்டேன், யாருமே முன்னுக்கு வர மாதிரி இல்லை. வெஸ்டர்ன் ஃபோக், பிரேக், கிளாசிக்கல் இதெல்லாம் பண்ணுறேன். இது வரைக்கும் தமிழ் சினிமா நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவரோட வரைக்கும் போயிட்டு சாதனை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கான சப்போர்ட்டிவ் எனக்கு கிடைக்கல. நான் முதல்ல செஞ்ச ரெக்கார்ட் இது 2013 12 மணி நேரம் விடாமல் ஆடி சாதனை பண்ணி உலக சாதனை பண்ணது. அடுத்து நீங்களே இதில் காணக்கூடியதாக இருக்கும் திரு ராகவா லாரன்ஸ் சாரோட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா, ராகவா லாரன்ஸ் அவங்களோட கூடிய அவர்ஸ், உலகத்திலே கூடிய அவர்ஸ் ஆடி வேற ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்ட். இது எங்களோட இழப்பில் தொடர்ந்து 2 நாள், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆடி 56 மணி நேரங்கள் ஆடி சாதனை பண்ணியிருக்கேன் பகவத்லாவில். இது அனாத குழந்தைகளுக்காக ஆடி ஒரு சாதனை, சாதிக்க துடிக்கும் ஒரு இளைஞரின் கடிதம். இது மித்திரன்ல வந்தது. இது ஒரு ட்ரஸ்ட்டுக்காண்டி ஆடி சாதனை பண்ணேன் அனாத குழந்தைகளுக்காக. இதுவரை 14 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது வந்து உங்கள் உதயசூரியனில் ஹெட்லைனில் வந்திருக்கேன் நான். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டிவ்னா அரசாங்கமும் சரி எதுவுமே தெரியல. இது லாஸ்ட்டாக 2015 123 ஹவர்ஸ் வேறு ரெக்கார்ட் ஒன்று காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அரசாங்கம் மூலியமா எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. எல்லா அரசியல் பிரமுகர்கிட்டையும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஓப்பனாக சொல்ல விரும்பல, எல்லாத்துக்கிட்டே போயிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் யாருமே எனக்கு உதவி செய்யற மாதிரி இல்லை. நான் வந்து எனக்கு இந்த வீடு வந்து ஒரு சாதாரண ஒரு வீடு, மண் வீடு ஒன்று. அதில் வந்து தான் இப்போ பேசுகிறேன். இந்த வீட்டில் ஆர்டர் நான் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை. இந்த கரண்ட்டு கூட சமூகத்தில் தான் இருக்கும். மாதம் அதுக்கு 1000 ரூபா கட்டணும், கரண்ட் பில்லோட சேர்த்து. இந்த வீடு நிலைமை மிக மோசம். எனக்கு வந்து டான்ஸ் தான் ஏமிஷன். வேலைக்கு போனவங்க கூட டான்ஸ் ஆடுறதுனால துரத்தி விட்டுறாங்க. என்கிட்ட எனக்கு சின்ன வயசுல 5 வயசுலேருந்து நான் டான்ஸ் பண்ணுறேன். அந்த இயல்பத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜனாதிபதிக்கு அறிவிச்ச அதுக்கான ப்ரூஃப் இந்த இருக்கு. இது வந்து நம்ம ஜனாதிபதிக்கு அறிவிச்சு எனக்கு வந்த கடிதம், திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் அமைச்சு பயிற்சி, அதுல இருந்து வந்த வீடியோ இது. லெட்டர்ஸ். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இதுக்கும் போயிட்டு வந்துட்டேன். எந்த இதுவுமே இல்லை. ஜனாதிபதி இதில் அலுவலகத்துலேருந்து வந்தது. இதுவும் அங்கேருந்து வந்தது தான். இது வந்து டான்ஸ் கவண்டி எல்லாத்துக்கும் கேட்டு பார்த்தது. இது எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, எனக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கேட்டு இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. நான் வந்து என்கிட்ட வந்து பண வசதி இல்லை, டேலண்ட் இருக்கு. டேலண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் ப்ரூவ் பண்ணுறேன். அதுவும் ஒரு தமிழ் ப்ரூவ் பண்ணுறதா சரியான கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவு இலங்கையில வந்து எங்குமே தோட்ட மலையத்தில் உள்ள கலைஞர்களுக்கு களம் அமைக்கிறதுக்கான இடம் இது இல்லை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் சிங்கள பிரச்சனையை கொண்டு வராதீங்க. நான் முக்கியமான வேண்டுகோள் கொடுக்க, தமிழ் சிங்கள பிரச்சனையை கொண்டு வரேன். டேலண்ட்டை பாருங்க, எங்களுக்கும் டேலண்ட் இருக்கு. மலையத்தில் உள்ளவங்க மட்டும் முன்னுக்கு வரக்கூடாதா? எம்ஜிஆர் கண்டியில தான் பிறந்தாது, இன்னைக்கு இந்தியாவில் ஆள் இல்லையா? பூஜா மேடம் ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தாங்க, இன்னைக்கு இந்தியாவில் சினிமா நடிகை இல்லையா? ராதிகா மேடம் இலங்கையில் தான் பிறந்தாங்க, இன்னைக்கு இந்தியாவில் தான் எம்எல்ஏவா இருக்காங்க. அப்படி நியாயமான பேர். சரத்பாபு சார் நம்ம ஹேட்டன்ல தான் டீ அடிச்சுட்டு இருந்தாங்க.